இல்ல ஓதுங்க. ஓதின ஓட ஓதுங்க. وإن لنا للآخرة والأولى இது போதுங்க. பிள்ளை சரியா ஓதுங்க. وإن لنا للآخرة والأولى சார் சரி போதுங்க. وإن لنا للآخرة والأولى ரெண்டாவது ثم لتسألن يومئذ عن النعيم மூணாவது أو أمر بالتقوى நாலாவது أليس الله بأحكم الحاكمين بأحكم الحاكمين. بأحكم الحاكمين. بأحكم الحاكمين أحمد بابا أليس الله بأحكم الحاكمين வரல ராகம் வரல. أليس الله بأحكم الحاكمين பிள்ளை ராகம் எடுக்கிற பிள்ளை கொஞ்சம் ஓதி பாருங்க. நான் ஒரு 2 நிமிஷம் கேட்பேன். அழகா ஓதி பாத்தீங்கன்னா أوكي سر أليس الله بأحكم الحاكمين வரலையே ஹாக்கிமேன் அங்கால மூச்சிலாம் போதே அப்படி ஓதையில அது. أليس الله بأحكم الحاكمين என்ன ராகம் எடுக்கும்? ராகம் வரணும். மீன் இந்த ஒரே வண்டி போகப்பட ராகம் வரணும். ராகம் أليس الله بأحكم الحاكمين ஐந்தாவது ألم يجدك يتيما فآوى இது போதுங்க. ألم يجدك يتيما فآوى பிள்ளை அது பிள்ளை. ألم يجدك يتيما فآوى நாலாவதுதான் பிரச்சனை. நாலாவது சரியா أليس الله بأحكم الحاكمين சரி போதுங்க. أليس الله بأحكم الحاكمين போதா أليس الله بأحكم الحاكمين ஹாக்கிமேன் என்னது அப்படியே ராகம் எடுக்கிறேன். இல்ல أليس الله بأحكم الحاكمين அவசரமா போகுது என்ன முதலாவது وإن لنا للآخرة والأولى ரெண்டாவது ثم لتسألن يومئذ عن النعيم நாலாவது أليس الله بأحكم الحاكمين ஓகே குட்.
புதிய பாடம் போது பாப்போம். ayah subuh எங்கேக்கு ஐயா சுபுன்னு சொல்லி ayah subuh யார் சுபுன்னு ஓதுனை? ayah subuh ஐ சரி subuh ஐயா சுபு என்ன அடுத்து சிபு சுபு சபு இல்ல சிபு அப்படியா? எல்லாம் வந்து எல்லாம் வரும் அப்படியா? நாக்கு எங்கால போகுது வாய் எங்கால போகுது அங்கால போற அப்படியா? சபு சுபு சிபு வேற இல்ல என்ன இல்ல நானா ஓதுனேன் இப்ப. சரியா? ayah sabah sabu ஐயா சப இப்ப ayah sabu alam சரியா சரியா ஓதுங்க. ayah sabu alam yarahu ahad அஹத் என்ன பிள்ளை? ahad திருப்பி திருப்பி ayah sabu alam ayah sabu alam yarahu ahad அஹது ahad வாசிக்காம ஓதுங்க இப்ப வாசிக்கப்படாது. ayah sabu alam அஞ்சு வசனம் வீட்டுல ஓதி நான் புதிய வசனம் ஓதுன மாதிரி விலங்கல்ல அப்படித்தானே? அஞ்சு வசனம் புதுசா ஓதெல்லாம் வீட்டுல நல்லா விளங்குச்சு எனக்கு. sir என்ன exam sir என்ன எக்ஸாம்னு சொல்லி தூங்கலையா நீங்க வீட்டுல? தூங்கினேன் அம்மா நல்லா போட்டு வாய்க்கு போட்டு குத்தினா போட்டுண்டா சார் நான் ராவ் ஹோம்ஒர்க் அனுப்பிட்டு எக்ஸாமுக்கு கொஞ்சம் படிச்சேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு வீட்டுல சோதுண்டா. ஓ ஓ நல்லா தூங்கினா போயிட்டு. ஓ ஓ அப்ப எக்ஸாம் தூங்கப்படாது, எக்ஸாம் தின்னப்படாது, டைம் இல்லையா? அந்த டைம் அநியாயமே அப்படித்தானே? சோறு திங்கிறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? அரை மணி நேரம் தேவை அப்படித்தானே? இப்ப வந்து நீங்க தின்னமே அப்படித்தானே? ஓ சாணி ஓ ஒரு தூங்குறதுக்கு எவ்வளவு தேவை? ஒரு நிமிஷம் போதும் தூங்குதுங்க. ஒரு நிமிஷம் போதுமா தூங்குறதுக்கு? இல்ல எவ்வளவு நேரம் தேவை? 10 மணி நேரம் தேவை அப்படியா? 10 நிமிஷம் 10 நிமிஷம் தூங்கினா போதும் ஒரு நாளைக்கு. அப்ப ராவ் ஃபுல்லா படுக்கிறீங்க இப்ப 10 நிமிஷம் ராவ் 10 நிமிஷம் படுக்கிறீங்க இப்ப 8 ஹவர் 8 ஹவர் 10 ஹவர் படுக்கிறீங்க. 10 ஹவர் படுக்க 8 தெரியும். ஹவர் 8 ஹவர் படுக்கிறது டைம் வைக்கிட்டா 8 நிமிஷம் இது 5 வசனத்தை ஓதலாம் புதிய வசனம். என்ன காரணம் சொல்லப்படாது. எங்க போனாலும் இன்றைக்கு ஆங்கில பாடமும் சிங்கள பாடமும் நீங்க ஒரு நாளைக்கு 5 பாட எக்ஸாம் எழுத போங்க. நான் உங்களை எழுத வேணான்னு சொல்லல. 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் எடுத்து புதிய வசனம் 5 ஓதி ஓதி பழகிக்கணும். டைம் கிடைக்காது. இல்லாட்டி எக்ஸாம்லாம் முடிய கொள்ள நீங்க வேற உலகத்துல இருப்பீங்க. குர்ஆன் இன்னொரு உலகத்துல இருப்பீங்க. நினைக்க சாணி என்ன வேலை இருந்தாலும் டெய்லி சாப்பிடுறோமா இல்லையா, டெய்லி தூங்குறோமா இல்லையா? தூங்குறதானே? அதே மாதிரி என்ன பெரிய வேலை வந்தாலும் 5 நிமிஷம் டைம் எடுத்து 5 புதிய வசனத்தை
ஓதி பழகி ஓதல் சரளமாக்காம கருத்து வேலை செய்யப்படாது. அப்படி செஞ்சா கோபம் ஓதல் வராது. படிப்புல வேற லெவலுக்கு போய் கோபம் வாயில வராது. ஏன்னா நாங்க ரெடியிலே நாங்க டைம் கொடுக்கல, நாங்க அதை பார்க்கல, வராது. நான் இன்றைக்கு ஒரு வேலைக்காரன் உங்களுக்கு இந்த 5 வசனமும் தருவேன். அடுத்த கிளாஸுக்கு வந்து எனக்கு ஓதும் இந்த 5ஐயும் திக்காம முக்காம ஓதும். ஆம் டெய்லி அந்த வேலை செய்யணுமா? இல்லாட்டி ஆம் பிரச்சனை இல்லை.